பணத்தை எடுத்துகிட்டு வந்து வாங்கணுன்னு இருக்கவங்க இப்போ பணத்தை எடுத்துகிட்டு வர முடியாது. அதில் இந்த விதி ஏற்கனவே வந்து 2,00,000 வரைக்கும் பணத்தை வந்து கொடுத்து பொருள் வாங்கலான்னு விதி இருக்குது. ஆனால் 2,00,000 இப்போ எடுத்துகிட்டு வர முடியாது. 50,000 தான் கொண்டு வரலாம். 49,000 வரைக்கும் கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு 75,000 1,00,000 கொண்டு போனீங்கனாலே அதுக்கு என்கொயரி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தாங்கன்னா. அப்படின்றப்ப அது ஒரு பெரிய சிக்கல் தானே. இல்லை, கேஸ் செக்கிங். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 பவுன் வாங்கிட்டு போகிறாரு. திடீர்னு செக் பண்ணுறவங்க பார்த்துட்டு செக் பண்ணுறாங்க. இது என்ன ஏதுன்னு என்கொயரி வரும். நான் வாங்கிட்டு வந்தேன், கடையிலேருந்து இப்போ தான் வாங்கிட்டு வரேன், கொள்முதல் பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் அதுக்கு உண்டான ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ பில்லு இருந்தால் அவர் காமிக்கலாம். பில்லு இல்லாமல் வெறும்னு இருந்துச்சுன்னா அவங்க சந்தேக கண்ணில் பார்ப்பாங்க. இவங்க இது பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துடும்ல, தேவையில்லாமல் நிற்க வந்துடும். நம்ம க்ரீன் சிக்னலில் போகணும் அப்படின்னு நினச்சோம்னா அதற்கு உண்டான ஆவணங்களை முறைப்படி தயார் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. இறுதி அந்த போர் பதட்டம் காரணமாக உங்கள் பிஸ்னஸில் எதுவும் இல்லை, விலை ஏற்றத்தின் காரணமாக கண்டிப்பாக பிஸ்னஸில் ஒரு பாதிப்பு இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்போ தான் ரெக்கவர் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு நடுவில் இப்போ இந்த எலெக்ஷன் பீரியட் வந்துட்டு தேர்தல் விதிமுறைகள்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனொட்டி அடுத்து எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார். இப்போ விதிமுறைகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. 50,000க்கு மேலே கொண்டு வந்தாலே பிடிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கு முறையான பில் எதுவுமே இல்லைனாலுமே. இப்போ தங்கம் நம்ம ஒரு பவுன் ஒரு சவரன் வாங்க வரனாலே குறைஞ்சது 1,00,000 ரூபாய்க்கு மேலே கொண்டு வரணும். இந்த மாதிரிலாம் கூட இந்த 1 மந்த் உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் பாதிப்பு இருக்குது. கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். இன்டைரக்டாக பாதிப்பு இருக்கும். இப்போ ஏன்னா கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பணத்தை கொண்டு வரணும் அப்படின்னாலே 50,000க்கு மேலே கொண்டு வர முடியாதே அப்படின்ட்டு அதில் ஒரு தேக்கம் வந்துடுது. அப்போ அவங்க மைண்டு வந்து சரி அப்புறமேட்டு பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போஸ்ட்பான் ஆகக்கூடிய அளவு வந்துடுது. அது ஒன்று. இன்னொன்று, வெளியில் கொண்டு போனாலும் நாளைக்கு அச்சம் தானே. திடீர்னு ஒரு செக்கிங் வந்து அதுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்ற ஒரு இது வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கடைக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால் தான். நார்மலாக போய்கிட்டு இருந்த இது போக ஒரு ஒரு இடத்துலேருந்து இப்போ பேங்க்குக்கு பணம் கட்ட கொண்டு போகணும் ஒரு 10,00,000 ரூபா. இன்றைக்கெலாம் வந்து ஒரு 5 பவுன் விற்றாலே அந்த ரேட்டு வந்து 7,50,000 ரூபா வந்துடுது. அப்படின்றப்ப அந்த அமௌண்ட்டை இவங்க என்ன பண்ணுவாங்க, கேஷாக வருது, இதை கொண்டு போய் பேங்க்கில் கட்டணுன்னா அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து ஆகணும். நடுவில் பிடிச்சிட்டு என்னென்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு உரிய ஆவணங்கள்லாம் வச்சு அதை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து எளிதான முறையில் அவங்க ரிலீஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அவங்க உடனே அதை பார்த்துட்டு அதுக்கு அவசரம் அதை சீஸ் பண்ணிவிட்டு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா கடந்த முறைனா அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்போ அது வரைக்கும் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அந்த ரொட்டேஷன் பாதிக்கப்படும் இல்லையா. இப்போ வியாபாரன்றது வந்து அப்படியே ஒரு சுழற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல லாக் ஆகிடுச்சின்னு சொன்னால் அடுத்த ஒரு வியாபாரம் நின்று போயிடும் இல்லையா. அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து விடணும். அப்படி விட்டாங்கன்னா பொதுமக்களுக்கும் நல்லாயிருக்கும், கடைக்காரர்களுக்கும், வியாபாரிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமா அமையும். ஓகே சார். இந்த 1 மாத காலம் எலெக்ஷன் போயிட்டு இருக்கல, நிறைய முகூர்த்த தினங்களும் வருது. அப்படிங்கிறப்ப ஒரு நடுத்தர குடும்பத்தினர் ஒரு 10,00,000 ரூபா ஏதோ கடன் உடனே வாங்கி கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி நெறிமுறைகள் நீங்கள் சொல்கிறீங்க இப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படி? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போதைக்கு பெரும்பகுதி நீங்கள் வந்து எல்லாமே ஆன்லைன் இது பண்ணிவிடுங்க. உங்கள் கடைக்காரர்கிட்ட எந்த கடைக்காரர்கிட்ட நீங்கள் வாங்க போகிறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயிலை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி, அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். அதை பண்ணிட்டோம். இல்லை பேங்க்கில் போய் டைரெக்டாக நம்ம அனுப்பிச்சோம்னா த்ரூ தி பேங்க் மூலிமா RTGS NEFT பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் பொருளை வாங்கிக்கலாம். பணத்தை கொண்டு போய் வாங்குறதுக்கு சங்கடப்பட்டு, இல்லை நம்ம அந்த ஆப்பில் ஜிபே, கூகுள் பே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறது நல்ல விஷயம்தான். அப்படி பண்ணால் இந்த ரிஸ்க்லேருந்து தப்பிச்சுக்கலாம். எல்லாமே கணக்கில் வந்துடும். பயமும் இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வாங்கின பொருளையும் பில்லோடு வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா நடுவில் யாராவது பார்த்தா கூட வித்து பில்லோடு இருக்குது அப்படின்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. நகையை வாங்கிட்டு போகிறதுலேயே சிரமங்கள் இருக்க தான் செய்யுமா? இல்லை, கேஸ் செக்கிங். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 பவுன் வாங்கிட்டு போகிறாரு. திடீர்னு செக் பண்ணுறவங்க பார்த்துட்டு செக் பண்ணுறாங்க. இது என்ன ஏதுன்னு என்கொயரி வரும். நான் வாங்கிட்டு வந்தேன், கடையிலேருந்து இப்போ தான் வாங்கிட்டு வரேன், கொள்முதல் பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் அதுக்கு உண்டான ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ பில்லு இருந்தால் அவர் காமிக்கலாம். பில்லு இல்லாமல் வெறும்னு இருந்துச்சுன்னா அவங்க சந்தேக கண்ணில் பார்ப்பாங்க. இவங்க இது பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துடும்ல,
தேவையில்லாமல் நிற்க வந்துடும். நம்ம க்ரீன் சிக்னலில் போகணும் அப்படின்னு நினச்சோம்னா அதற்கு உண்டான ஆவணங்களை முறைப்படி தயார் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அதெல்லாமே வந்து பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் கவனமாக பணத்தை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கூட அதற்கு உண்டான ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வீட்லேயே செலான் ஃபில் பண்ணி பேங்க்குக்கு கொண்டு போகிற பணமாக இருந்தால் கூட செலான் வித்து செலானோட கொண்டு போய் மாதிரி நான் கொண்டு போகிறேன்னு காமிக்கணும். ஒரு ப்ரூஃப் அது மாதிரி வச்சுக்கணும். அது இல்லாமல் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாமே அதோடு சேர்த்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி வாங்க போகிறது எல்லாமே ஆன்லைனில் ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரே டைமில் நீங்கள் சப்போஸ் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, அதை கூட நீங்கள் ஒரே டைமில் பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகாமல் காலையில் ஒரு வாட்டி 2 லட்ச ரூபா, மத்தியானம் ஒரு 2 லட்ச ரூபா இப்படின்னு போய் பணத்தை கட்டிட்டு கடைசியில் அதை ஆர்டிஜிஎஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொடுத்துற பொருளை வாங்குறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, இறுதியாக சார், முந்தைய மாதங்களில் உள்ள வருமானத்தை நம்ம ஒப்பிடுகையில் இந்த ஒரு மாதம் தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக அதோட பாதிப்பு இருக்க தான் செய்யும் உங்களை மாதிரி 100% இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அக்ஷய திருதின்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் சித்திரை மாதத்தில். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் ஏப்ரல் 23 எலெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே ஏப்ரல் 20ஆம் தேதி அக்ஷய திருதி இந்த வாட்டி வந்துடுச்சு. அப்போ அக்ஷய திருதி வியாபாரமே கொஞ்சம் இதை வச்சு ஒரு சுணக்கம் ஏற்படும் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா எல்லா மக்களுமே வந்து அதை கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா, அக்ஷய திருதி எப்போது வாங்கணும், ஆனால் அதனுடைய அளவு குறைஞ்சிரும். இப்போது பணத்தை எடுத்துகிட்டு வந்து வாங்கணுன்றவங்க இப்போ பணத்தை எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் இந்த விதி ஏற்கனவே வந்து 2 லட்சம் வரைக்கும் பணத்தை வந்து கொடுத்து பொருள் வாங்கலான்னு விதி இருக்குது. ஆனால் 2 லட்சத்தை இப்போ எடுத்துகிட்டு வர முடியாது. 50,000 தான் கொண்டு வரலாம், 49,000 வரைக்கும் கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு 75,000 1 லட்சம் கொண்டு போனீங்கனாலே அதுக்கு என்கொயரி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தாங்கன்னா. அப்படின்றப்ப அது ஒரு பெரிய சிக்கல் தானே. அதெல்லாம் தேதினாலே இந்த மாதத்தில் வர்றப்ப எல்லா கடை ஓனர்ஸுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அன்றைக்கி கண்டிப்பாக நல்ல வியாபாரம் வரணும். ஏன்னா இப்போ 50,000 நம்ம எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 3 கிராம் கூட வாங்க முடியாது. ஆமாம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதோட 1 லட்சம் 2 லட்சங்கிறது தேவைப்படும். அந்த டைமில் இப்போ அரசுக்கோ ஒரு தேர்தல் ஆணையத்துக்கோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாவது சொல்ல விரும்புனா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இந்த 50,000ன்றதை உயர்த்தி ஒரு 2 லட்சம் ரூபாய் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து விடலாம் அப்படின்றது அது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். முறைப்படி ஆவணங்கள் வச்சுருந்தாங்க, அது வியாபாரி ஆகட்டும் இல்லை பொதுமக்கள் ஆகட்டும், அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்தாமல் டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கா உடனே அவங்கள பார்த்துட்டு இமீடியட்டாக செக் பண்ணிவிட்டு அது ஓகேன்ற பட்சத்தில் உடனே அவங்கள இது பண்ணிவிட்டு வேணால் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் இது எழுதி வாங்கிக்கலாம். நாளை பின்ன நான் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன், இதில் ஏதாவது சிக்கல் வந்தால் என் மேலே நடவடிக்கைன்னு சொல்லி ஒரு கன்சல்ட் லெட்டர் வாங்கிட்டு கூட அவங்கள உடனே அனுப்பிச்சி விடலாம். மற்றபடி அவங்க வந்து நிற்க வச்சு அதை வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு சங்கடங்கள் தரக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். இறுதியாக சாதாரண மக்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி 50,000 எடுத்துகிட்டு வரதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா 50,000 1 லட்சம். இப்போ நீங்கள் முதலீட்டாளர்கள், நீங்கள் ஒரு கடை ஓனர்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் பெரிய லம்ப் அமௌண்ட்டு தான் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு தான் மாற்றணும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை இப்போ எல்லாமே அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்படும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம சேஃபாக இருக்கணும்னா நம்மளுடைய பாதுகாப்பை நாம் தான் உறுதி செய்துக்கணும். அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி மேக்ஸிமம் இந்த மாதிரி கொண்டு வரது நல்ல விஷயம். நன்றி. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.